ஹலோ கைஸ். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை அடைய போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சைன்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், குறிப்பாக ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ அதுக்கு நல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய வீடியோஸை வந்து பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். இதில் இன்னும் என்னென்னலாம் வந்து சைன் இருக்குது உங்களால் அதை பார்க்க முடியும், அதாவது நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்குதா இல்லையா, அது சரியாக இருக்கா இல்லையா, நம்ம போகக்கூடிய பாதை கரெக்டாக இருக்கா, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். கரெக்டு, நம்ம வந்து சரியாக தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான ஒரு விஷயம். இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன். ஐ மீன் ரிலேஷன்ஷிப்புக்கும் இதே தான். நீங்கள் ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறீங்க, மணி அட்ராக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இது பொதுவாக உங்களுக்கு பொருந்தும். சரியா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பொதுவாக நாம் அடையக்கூடிய மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி கிடைக்க போகுது, யார் மூலமாக கிடைக்க போகுது, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு இதுக்கு வந்து நிறைய பேர் யாராவது சொல்யூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தா, ஒரு அறிவுரை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனை, அதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறீங்க, ஒரு டைப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வராது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப வந்து சங்கடப்பட்டுட்டு அழுது வேதனைப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே, அதாவது நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு மெத்தடு டைப்பு ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும். எப்படியும் எனக்கு கிடைச்சிரும், இது நாள் வரைக்கும் இல்லாததை விட இப்போ வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து இதை பண்ணிட்டோம், இந்த மெத்தட் பண்ணிட்டோம், நமக்கு நடக்க போகுது. நம்ம வந்து பொதுவாக எல்லா விஷயத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான விஷயங்கள், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மணி அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அதுக்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், இப்போ வந்து நிம்மதியாக இருக்கும். ஓகே, நமக்கு வந்து கண்டிப்பாக இது வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரெண்டாவது, இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் வரும். அது எப்படின்னா, அது சம்மந்தமாக உங்ககிட்ட நிறைய பேர் பேசலாம், இல்லை அதுக்கான விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். அதில் வந்து டிவிலையா இருக்கட்டும், ஒரு படத்துலையா இருக்கட்டும், பாட்டுலையா இருக்கட்டும், மொபைலில், நியூஸில், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை எதை பற்றியாவது அதை பற்றி கேள்வி கேட்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு பதில் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அதாவது மணி அட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்க்கும். ஸோ இது வந்து ஒரு அறிகுறி. மூணாவது வந்துட்டு ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இருந்தோம், ஆனால் இன்னைக்கு இது நடக்க போகுது. எனக்கு அது எப்படி இருக்கும் அந்த ஒரு மன நிம்மதி அப்படின்னா, எனக்கு தான் இது நடக்க போகுது, எனக்கே தெரியுமே, நான் கூடிய சீக்கிரத்தில் இதில் வெற்றி அடைஞ்சிருவேன். என்னோட ரிலேஷன்ஷிப்பு, என்னோட எதிர்பார்த்த அந்த நபர், நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பொண்ணு, இந்த பையன் என்கிட்ட வந்து பேச போகிறாங்க, என்கிட்ட வரப்போகிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் நடக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் இது நாள் வரைக்கும் எதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது வந்துட்டு இப்போ கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் ஒரு மன நிம்மதியும் வரும். அது வந்து எப்படி நடக்க போகுது, யார் மூலமாக நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைனாலும்,
எனக்கு அது தெரியாம போகட்டும். ஆனா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க தான் போகுது அப்படிங்கிற அந்த மன நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது ஒரு அறிகுறி. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு சமயத்துல டிஸ்ட்ராக்ஷனோ, இல்ல ஒரு நெகட்டிவ் தாட்டோ வருமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். கண்டிப்பா வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்காம, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து கண்டுக்காம போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்துட்டு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அத விட்டுட்டு, நான் இது நாள் வரைக்கும் நம்பிக்கையோட இருந்தேன். இந்த மாரி நீங்க சொன்ன அறிகுறி எல்லாமே காட்டுச்சு. ஆனா, உடனே எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு. இதனால எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்காது. ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க வந்து நம்பிக்கையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்டோ, இல்ல எதிர்மறையான சிந்தனைகள் வர செஞ்சாலும், உங்களோட நம்பிக்கைய வந்து விடாம இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயத்த கண்டிப்பா எனக்கு நடக்க போகுது. நான் அதுல வெற்றி அடைய போறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சக்சஸ் உங்கள தேடி கண்டிப்பா வரும். சரியா? அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல நெறைய விஷயத்த பேசியிருக்கோம். உயிர் உள்ள பொருளும், உயிர் இல்லாத பொருள அட்ராக்ட் பண்றது. உயிர் உள்ள பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த லவ்வர், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா, உறவுமுறை சார்ந்த விஷயங்கள பத்தி. உயிரற்ற பொருள் அப்படிங்கிறது பணம், காரு, வீடு, பணம், பங்களா இந்த மாதிரியான வேலை, இந்த மாதிரியான விஷயத்த பத்தி நான் பேசுறது. ஸோ வந்து எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான அறிகுறி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நெறைய வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க வந்து வெளியில பார்ப்பீங்க. இப்ப வந்து நீங்க ஏதாவது ட்ராவல் பண்றீங்க, இல்ல வீட்டு பக்கத்துல, இல்ல வீட்ட விட்டு வெளிய வரீங்க. நீங்க வச்சிருக்கீங்க ஒரு நீ சின்ன கார்டனு, இல்ல ஒரு வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், பூந்தோட்டம், நீ பூச்செடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெறைய பட்டுப்பூச்சி பார்ப்பீங்க. அழகழகான பூக்கள் வந்து ஒரு மன நிம்மதிய தரும். இது நாள் வரைக்கும் அந்த பூக்கள பார்த்திருந்தாலும், உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்போ வந்து அத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறமா நெறைய ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க. ஏஞ்சல் நம்பர் பார்த்த உடனே இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கிறத பத்தி நீங்க கணக்கு போடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர் பார்க்குறீங்களா? அது மட்டும் போதும். இந்த மாரி சீரியஸா இப்போ ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ஏதோ மெயினா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது அந்த நம்பர பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். அது எதுக்குன்னே தெரியாது. அடே பார்றா சீரியஸா ஒரே மாதிரியா நம்பர் இருக்கு. நான் ஒரே மாரியே நம்பர் பார்த்துட்டேன் அப்படின்னு. அது 1 1 இருக்கட்டும், 2 2 இருக்கட்டும், 000 இருக்கட்டும், 555, 10, 8, 9 எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. அந்த நம்பர பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது நாம இந்த நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி தோணுது? என்ன ஆகுது? அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா, அந்த நம்பர் பார்த்த உடனே, அட ஒரே மாதிரியே இருக்கே! நான் இந்த கார்ல இந்த நம்பர் பார்த்தனே, இந்த பைக்ல இந்த நம்பர் பார்த்தனே, இந்த போஸ்ட்ல என்ன ஒரே மாரி நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் என்ன ஒரே மாரியே இருக்கு. இந்த மாதிரி அ ஒரு அதிசயமா தான் அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு அதிசயமா தான் நாம அத பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் ஆசைகள், சந்தோஷம் அது வரும். ஸோ, அத தான் நம்ம ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ, வந்து அத நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. நான் இங்க வந்து பர்ட்டிகுலரா இந்த நம்பருக்கு இது, இந்த நம்பருக்கு இது அப்படின்னு நான் பேசல. நான் பொதுவா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதையும் மேற்கொண்டு நெறைய பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல வீடியோல இருக்கு. அத போக நெறைய மெத்தட், டெக்னிக், பிராக்டிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அதுல இருக்கக்கூடிய வீடியோவ முழுமையா பார்த்துட்டு வாங்க. அதே மாரி ஒவ்வொரு வீடியோவும் புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஆ, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கட்டாயமா சக்சஸ் ஆக போகுது. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.